வணக்கம் மக்களே. நடிகர் விஜய் ஓகே சொல்லிட்டாங்க. முடிவு எடுக்க வேண்டியது ஓபிஎஸ் தான். போட்டுடைத்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. தற்போது எல்லா ஊடகத்திலும் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்த செய்திதான் பரவலாக பேசப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதிலிருந்தே தோல்விகளை மட்டுமே சந்தித்து வரும் அதிமுகவிற்கு இந்த தேர்தல் மிகவும் முக்கியம் என்பதால் இதில் வெற்றி பெற தீவிரமாக பணியாற்றி வருகிறது. ஆனால் அக்கட்சியில் ஏற்பட்டுள்ள பிரிவுகளினால் அதிமுகவின் வாக்கு வங்கியில் மாற்றம் ஏற்படும் என்றும் கணிக்கப்படுகிறது. அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் கொங்கு மண்டலத்தின் முக்கிய தலைகள் என்பதால் அங்கு அதிமுகவின் வாக்கு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சசிகலாவிற்கு கிரீன் சிக்னல் காட்டிய இபிஎஸ் அவர்கள் மற்றும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ கிடப்பிலேயே வைத்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்து தீவிரமாக பணியாற்றியும் வருகிறார். இவ்வாறு 4 திசையில் செயல்படும் இவர்களை ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கையை 24ஆம் தேதிக்குள் எடுக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடிக்கு கெடு விதித்திருந்தார். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அதிருப்தியடைந்த ஓபிஎஸ் அவர்கள் அவரது ஆதரவாளர்களுடன் நடத்திய ஆலோசனையை நடத்தினார். இந்த ஆலோசனையில் அதிகமானோர் நடிகர் விஜய் கூட்டணியில் இணைய வலியுறுத்தியதாக தகவல்கள் கசிந்தது. இதனை தாவேகாவின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனும் செய்தியாளர்கள் சந்திப்பில் உறுதிப்படுத்தி உள்ளார். இது குறித்து பேசிய செங்கோட்டையன் அவர்கள், ஓபிஎஸ் மாவட்ட செயலாளர்களில் பெரும்பாலானோர் தாவேகாவில் இணைய வேண்டும் என்றதே என்னுடைய கருத்து என்றும் தெரிவித்துள்ளார். இறுதி முடிவை பன்னீர்செல்வம் மட்டுமே எடுப்பார். கூட்டணி குறித்து தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதையே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றும் கூறியுள்ளார். இவரின் இந்த கருத்து ஓபிஎஸ் கூட்டணிக்கு வர நடிகர் விஜய் சம்மதம் தெரிவித்து விட்டார் என்பதையும், ஓபிஎஸ் சில நிபந்தனைகள் காரணமாக தாவேகாவில் சேருவதற்கான முடிவை ஒத்திவைத்துள்ளார் என்பதையும் காட்டுகிறது. இதனால் தாவேகாவின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனும் செய்தியாளர்கள் சந்திப்பில் உறுதிப்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து பேசிய செங்கோட்டையன் அவர்கள், இறுதி முடிவை பன்னீர்செல்வம் மட்டுமே எடுப்பார். கூட்டணி குறித்து தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதையே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றும் உறுதியளித்துள்ளார். இவரின் இந்த கருத்து ஓபிஎஸ் கூட்டணிக்கு வர நடிகர் விஜய் சம்மதம் தெரிவித்திருப்பதை வெளிப்படையாக உறுதிப்படுத்துகிறதுனே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் தான் விஜய் ஓகே சொல்லிட்டாங்க, முடிவு எடுக்க வேண்டியது ஓபிஎஸ் தான், போட்டுடைத்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.